ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்துருக்கோம். நெருள் கூட இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துருக்கோம். யாரும் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில பெல் இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு டாட்டா நோட்டீஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவயானி அவங்க நடிச்சிருக்கேன்னு சொல்லாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்க்குற முன்னாடி யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில பெல் இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டீஸ் இருக்கும். இப்போ அவங்க அப்டேட் போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவயானி அவங்க ஒரு மெயினான ரோலாக பண்ணிக்கன்னு சொல்லாங்க. நார்மலாக ஹீரோயின் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அம்மா தேவைப்படுறாங்கன்னே சொல்லாங்க. அந்த குழந்தையை பார்த்துக்க ஹீரோயின் 2 பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் தொடர்ந்து வேலை பார்க்குறங்காட்டி குழந்தையை பார்த்துக்க முடியாமல் ஒரு ஆள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வைக்கிறாங்கன்னே சொல்லாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க வேலைக்கு போனாங்கன்னா அந்த பொண்ணை தான் அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிறாங்கன்னே சொல்லாங்க. அந்த குழந்தையை நல்லா பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலை. ஆனால் அந்த பொண்ணு அதான் அவங்களோட வீடை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுறானே சொல்லாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு பையனை கூப்பிட்டு வந்து உள்ள தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்துன்னு கொடுக்குறேன், டானிக் கொடுக்குறேன்னு சொல்லி 2 டோஸ்க்கு 4 டோஸோ கொடுத்து வச்சுருவாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப அழுதுச்சுன்னா வீசிங் ப்ராப்ளம் வரும்னே சொல்லாங்க. இது வச்சுட்டு படம் மூவ் ஆகும். கிளைமேக்ஸில் என்னாச்சு ஏதாச்சும் அந்த குழந்தை வந்து நம்ம தேவயானி கூட சேர்ந்தாங்களா சரியா, அதுதான் படத்தோட ஸ்டோரி. தேவயானி எப்போ உள்ளே வராங்கன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த கீழே இருக்க வாட்ச்மேன் வந்து போட்டு கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தேவயானி அவங்கள சந்தித்து இந்த மாதிரி எங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்களாம் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே அந்த பிள்ளைய துரத்தி விட்டோன்னே ஒரு டயத்துக்கு மேலே ஒரு நாள் ஹீரோ பார்த்தாருன்னா இன்னொரு டைம் ஹீரோயின் பார்க்கணும் லீவ் போட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஹீரோ ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லி அவசரமாக வீடியோ காலில் வர சொல்லுவாங்க, ஆஃபீஸ் போக சொல்லுவாங்க. குழந்தைய ஒரு கார்லேயே விட்டுப்பட்டு போயிடுவார், ரொம்ப அழுகும். அங்கே வீசிங் ப்ராப்ளம் வரும். தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்னே சொல்லாங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சைக்கோ ஒருத்தன் இருப்பானே சொல்லாங்க. அவன் சைக்கோனே சொல்லலாம். சைக்கோ கேரக்டரில் தான் இருப்பார் நம்ம நினச்சா. ஆனால் அந்த கதை மாதிரியே கொண்டு போயிட்டு எங்கெங்கேயோ கதையை கிளைமேக்ஸில் முடிச்சிட்டானே சொல்லாங்க. இந்த படம் பொறுத்தளவு என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, இருக்கிற வரையும் நல்லா கண்கலங்காமல் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்களவே நீங்கள் வந்து சொல் பேச்சு கேட்டு கரெக்டாக நடந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் இவங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்கும்னு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. தேவயானுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல தொடர்பு இருக்குன்னு சொல்லாங்க. அந்த குழந்தை கடைசி கட்டமாக வேலையெல்லாம் முடிச்சு இங்கே வேலை செஞ்சுருப்பாங்க சென்னையில். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லி நினைப்பாங்க. செட்டில் ஆகலான்னு போகும்போது அந்த தேவயானி கூட்டு போகலான்னு சொல்லி அந்த குழந்தை நினைக்கும். ஆனால் ஃபேமிலி மேனு சொல்லுவாங்கன்னா 3 பேர் தான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே இழுத்துட்டு போவாங்க. தேவயானி அவங்க போக மாட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது குழந்தை பயமாக அழுகும். அப்போ வீசிங் ப்ராப்ளம் வரும். கிளைமேக்ஸில் என்னாச்சு ஏதாச்சும் இதாங்க படத்தோட ஒன்லி ஸ்டோரி. அடுத்தன கொஞ்சம் விருப்பமாக போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை காண போயிருன்னே சொல்லாங்க. இடையில குழந்தை காண போன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த சைக்கோ தான் தூக்கியிருப்பானு நமக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சு. ஆனால் அது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு முடிச்சு விட்டாங்க. இளவரசனோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசமாக முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 5க்கு கண்டிப்பாக 3 ஸ்டார் கொடுக்கலான்னு சொல்லாங்க. என் ரிவ்யூ ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூ ஃபாலோ பண்ணிக்க, நிறைய ரிவ்யூ தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூ ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை விவர்ஸ்.